ஏன்பா சிகரெட்டு பிடிக்கிறேன்னு கேட்டா, புண்பட்ட நெஞ்ச புகவிட்டு ஆத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தன் என்ன சொல்றான், அவன் வந்து வைரமுத்துவோட ரசிகன் போல இருக்கு. வெண்குழல் வத்தியானது எனக்கு வெண்சாம்பரம் வீசுகிறதே அப்படிங்கிறான். நீ ஏன்பா இப்படிலாம் சிகரெட்டு பிடிக்கிறேன்னு இன்னொருத்தனை கேட்டா, புகை உள்ள இறங்குச்சுன்னா கவலை வெளியில போகுதுங்கிறான். ஆனா என்ன நடக்குது? இந்த புகையெல்லாம் உள்ள போய் அவங்க நுரையீரல் கெட்டு போகுது. கல்லீரல் கெட்டு போகுது. உடம்பு டேமேஜ் ஆகுது. புகை வந்து வெளியில போகுது. நோய்கள் உள்ள வருது. இருந்தாலும் இதை விட முடியாம பல பேர் தவிக்கிறாங்க. இந்த சிகரெட்டானது 3 வழியில தான் பெரும்பாலும் வந்து பழக்கத்துக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் இடம் பிடிக்கிறது நம்ம சினிமா துறை தான். சினிமா மூலமா தான் 50%க்கு மேல உள்ளவங்க சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கு. 2வது நம்ம நண்பர்கள், சுற்று வட்டார நண்பர்கள் வந்து அதிகம் பேர் சிகரெட் பிடிச்சா, மச்சி நீ ஒரு இருக்கு பாரு அப்படின்னு கொடுக்குறது. அப்படி நல்லா கொடுக்கறது. அது வந்துட்டு வேலையாள் மாதிரி போகும், ஆனா எஜமானனா மாறிடும். அதுதான் சிகரெட்டோட ஒரு விஷயம். வேலையாள் மாதிரி உள்ள வந்த அந்த சிகரெட்டு அடுத்து எஜமானனா மாறி நம்மளையே ஆட்சி பண்ண. அது வந்து 2வது இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வருது. 3வதா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா அப்பா மூலமா வருதுன்னு சொல்றாங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிறவரா இருந்தா அதை பார்த்து பிள்ளையும், ஓஹோ இது வந்து நம்ம சாப்பிடணும் போல, அது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. சின்ன வயசு பிள்ளைங்க வளர வளர அப்பாவே அடிக்கிறாரு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான மனோபாவத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்பாக்கள் வந்து பிள்ளை மேக்சிமம் வந்து அவங்க சிகரெட் அடிக்காம இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. அப்படி ஒருவேளை அடிக்கிற மாதிரி வந்தா பசங்க முன்னாடி அடிக்காம இருந்தா பெரும்பாலும் வந்துட்டு அவங்க அந்த பக்கம் போகாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்காணிப்பு மூலமா நீங்க வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொஞ்சம் கண்காணிப்பு மூலமா பசங்க வந்துட்டு அதுல போகாம பார்த்துக்கலாம். அப்புறம் தியேட்டர் சினிமா மூலமா வர்றது, அதை நம்ம தான் வந்து பார்த்து அவங்களுக்கு சொல்லணும். இந்த 3 முறையில தான் சிகரெட் பிடிக்கிற விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க.